सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। उपास्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् 68 ஸ்லோகம் ஆயிருக்கு. முடிக்கிற ஸ்டேஜ் வந்துட்டு இன்னும் 4 ஸ்லோகம் தான் இருக்கு. 2வது ஸ்லோகம். இந்த 2வது அத்தியாயத்துல சிதப்பிரக்ஞனுடைய லட்சணங்களை சொல்லிட்டு இருக்கார். சிதப்பிரக்ஞனுடைய லட்சணங்களை அவன் கேட்டான். ஆனா பகவான் என்ன பண்றாரு, சிதப்பிரக்ஞனுடைய லட்சணத்தை சொன்னதோடு இல்லாம சிதப்பிரக்ஞன ஆகத்துக்கு உண்டான சாதனங்களையும் சேர்த்து சொல்லிட்டார். அதனால சிதப்பிரக்ஞனுடைய லட்சணாணி சாதனாணி ரெண்டுமே இந்த முக்கியமா இந்த சாங்கிய யோக அத்தியாயத்துல கலந்துருக்கு. இதுல முதல்ல அவர் என்ன சொன்னாரு, சிதப்பிரக்ஞா என்னன்னா நம்ம திருப்பி ஒரு தடவை பண்ணுங்க. பிரக்ஞான்னா நிறைய வேதாந்தம் கேட்டு செல்ஃப் நாலேஜ் தான் இதுல இருந்து காப்பாற்றுறதுக்கான ஒரே வழியில தெரிஞ்சிருந்து சிரவணமும் மனநமும் நிறைய பண்ணினவனுக்கு பிரக்ஞையானது உண்டாகிறது. விவேகஜா பிரக்ஞா, விவேகத்தினால நித்யா நித்திய வஸ்து விவேகம் இகமுத்திரார்த்த பலபோக விராகா சமதமாதி சட்ட சம்பத்தி முமுட்சுத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 அதிகாரத்தோட அவனுக்கு இப்ப இன்டலெக்சுவலா தெரிஞ்சு போயிட்டு பிரம்மன் தான் வசதி, ஆத்மா தான் பிரம்மன்னு தெரிஞ்சிருக்கு. ஆனாலும் அந்த கேப் இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா உலக வழக்குல வரும்போது அது சரியா வரமாட்டேங்கிறது. இதுக்கு 2த்துக்கும் நடுவுல ஒரு கேப் இருந்துட்டே இருக்கு. அந்த கேப் ஆனது ஃபுல்பில் ஆகணும்னா என்ன பண்ணணும்ன்றதுக்காக சமதுக்கே சுகே சுபா சுப அப்படி எல்லாம் நீங்க சம புத்தியோட இருக்கணும் அப்படின்லாம் இப்ப சொல்லி தந்துருக்காரு நமக்கு. அது வந்துருச்சுன்னா அவனுடைய பிரக்ஞையானது ஸ்திரமாக அந்த பிரம்மத்திலே இருக்கும். அந்த பிரம்மத்துல எப்ப ஸ்திரமாக இருக்கிறதோ அதுக்கான உபாயம் என்ன அப்படின்னா நிதித்தியாசனம். சிரவண மனநத்தினால உங்களுக்கு சிரவணத்தினால என்னன்னா பிரமாண அசம்பாவனை. உலகத்துல எதை தெரிஞ்சுக்கிறது எதை நம்புறதுன்னு தெரியாம இருந்தது. இவன் வேதாந்தத்தை கேட்டு கேட்டு வேதாந்தத்தை ஒண்ணுதான் நம்பி ஆகணும், வேற எதுவும் இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்சான். அதுக்கப்புறம் வேதாந்தம் சொல்ற விஷயமா நான் தான் பிரம்மன்றதுல அவனுக்கு சந்தேகம் இருக்கு. நான் தான் பிரம்மன்னு பிரமேய விஷயத்துல சந்தேகம் இருக்கு. பிரமாணம் கரெக்டா தான் சொல்றது, ஆனா இந்த பிரமேயம் எனக்கு டவுட் இருக்கு இன்னும் இல்லையேன்னு சொல்றதுக்காக நிறைய வாக்கியங்கள்லாம் உபநிஷத்துல கீதையெல்லாம் எல்லாம் சொல்லி இல்லப்பா அதுதான் சரியான அத்வைத்தம் தான் சரியான ஒரு மெத்தடு, ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணுதான் அப்படின்னு மனநத்தினால சொல்றது. இந்த சிரவண மனநத்தினால இவருக்கு என்ன இன்டெலெக்சுவலா ஒரு நாலேஜ் தவிர இன்னும் நான் பிரம்மமா அப்படின்னாக்க சந்தேகம் இருக்கதான் இருக்கு. இப்ப இந்த சந்தேகம் போகணும்னா இதுக்கான வழி என்ன அப்படின்னா பிரக்ஞா இருக்கு அவனுக்கு. இன்னும் ஸ்திரமாக இந்த ஸ்திரமாகக்கூடியது அந்த பிரக்ஞா ஸ்திரமா ஆகணும்னா என்ன பண்ணணும், நிதித்தியாசனம் பண்ணிதான் ஆகணும். அவன் திருப்பி திருப்பி அவன் நானே பிரம்மம் அவன் நினைச்சிட்டு அந்த கன்விக்ஷன் வர வரைக்கும் அவன் நிதித்தியாசனம் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்றதுக்காக ஸ்திரப்பிரக்ஞன் அப்படின்னு சொன்னாரு. அந்த ஸ்திரப்பிரக்ஞனானவன் பத்தி சொல்லும் பொழுது முதல்ல என்ன சொன்னாரு, இந்திரிய நிகிரகம் வேணும். பிரக்ஞைக்கும் ஸ்திரப்பிரக்ஞனுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய கேப்பை போக்கணும்னாக்க இந்திரியத்தை நல்லா கண்ட்ரோல் பண்ண கத்துக்கணும். எப்படின்னாக்க கூர்மமானது எப்படி இருக்கோ அப்படின்னு எக்ஸாம்பிள் சொன்னார். இவனுடைய மனசானது எப்படி கடல்ல மாட்டின்ற ஒரு படகானது எப்படி காத்துக்கு ஏற்ற மாதிரி ஆடுமோ அது மாதிரி உன்னுடைய மனசும் ஆடி போயிடும். அதனால எப்போ ஆடினாலும் நம்ம நிலையான அந்த பிரம்மத்திலேயே நிக்கிறதுக்கான கத்துக்கணும் அப்படின்னு சொன்னார். மனோ நிக்கிரகத்தை சொன்னார். அதுக்கப்புறம் என்ன சொன்னாருன்னா, நிதித்தியாசனம் காமம் குரோதம் இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் இந்த நிதித்தியாசனமானது நீக்காது. அதனால எல்லாத்துலேருந்து வித்ரா பண்ணக்கூடிய உபரதி அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்ன இந்திரியார்த்தங்களிலிருந்து நம்ம வெளியில வந்தாதான் இதுல இருந்து நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்னு அந்த விஷயங்களை எல்லாம் சொன்னாரு. சொல்லி இப்போ ஒரு அடுத்த ஸ்லோகத்துல அந்த டிஃபரன்ஸ் சொல்ல போற. ஞானிக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாம் எதையெல்லாம் நம்ம உண்மைன்னு நினைச்சிட்டு இருக்கோமோ அதெல்லாம் ஞானிக்கு சரியா இல்லை. எதெல்லாம் நம்ம உண்மை நினைக்கிறோமோ அது ஞானி அதை துச்சமா நினைக்கிறான். இப்படி இருக்கிற ஞானியினுடைய நிலைக்கும் நமக்கு நிலைக்கும் அப்படின்றது சொல்றது. இது எப்படி ஒரு எக்ஸாம்பிள்ல பார்க்கணும்னா, எல்லாருமே பீச்சுக்கு போறோம். எல்லாரும் போனா
அஜ்ஞானியானவன் பீச்சில் இருக்கக்கூடிய வேவ்ஸை எப்படி பாக்குறான் அப்படின்னாக்கா, இது ஒரு வேவ் தனியா உண்டாச்சு, ரொம்ப அப்படியே நுரையோட வருது, அந்த கொஞ்ச தூரம் வந்தோடனே அந்த வேவ் செத்து போச்சு, இன்னொரு வேவ் உண்டாருது, இன்னொரு வேவ் வருது, இப்படி வருது அப்படி பாக்குறான் சாதாரணமா இருக்கக்கூடிய மனிதர்கள். ஆனா ஞானியானவன் எப்படி பாக்குறான்னாக்க, அவர் பார்க்கும்போது அந்த வேவை அது தண்ணி அப்படின்னு தான் பாக்குறார், வாட்டர் அப்படின்னு தான் பாக்குறார். அவர் இந்த வாட்டர்னா இந்த ரிக்வெஸ்ட் வரதான் வரும், அது சமுத்திரத்துல இருக்கிற ஒரே வாட்டர். இது வேவ்னு தனியா இருக்கான்னு, ஓஷன் இல்லாத வேவ் இருக்கா, குமிழ் இருக்கா, நுரை இருக்கா, எல்லாமே என்ன தண்ணி தான். ஓஷன் அப்படிங்கிற ஆங்கிள் அவர் பாக்குறாரு எல்லாத்தையும். இவனானவன் தனியா வேவ்னு பாக்குறான், நுரைன்னு பாக்குறான், திமிழ்னு பாக்குறான், இப்படி எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். இதுதான் இந்த வித்தியாசங்கள். இப்படி பார்க்காம அவன் எப்படி பாக்குறான்னா, எல்லாத்தையும் பிரம்மமா பாக்குறான் இந்த உலகத்தை. இவன் அந்த பிரம்மத்தை மறந்து அந்த பிரம்மம் இல்லாத பாக்கி எல்லாம் பாக்குற சினிமாவை பார்க்கும்போது சினிமான்னு நினைச்சுக்கிறான். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்கிரீனை மறந்து போயிடுறான். எப்படி ஒரு சினிமால இருக்கும்போது அந்த கேரக்டரோடயே போயிடுறானே தவிர, இவன் விஷயம் தெரிஞ்சவன் யார் பாரு, இந்த டைரக்டர் எடுத்திருக்காரு, இவர் மேல இருந்து ஷாட் எடுத்திருக்காரு அப்படிதானே பார்ப்பான். அவங்க பார்க்கும்போது அவளுடைய திருப்தியானது அது எமோஷன்ல இல்ல, இன்டெலெக்சுவல் திருஷ்டியில தான் அவ பாக்குறான். அவளுக்கு இருக்கிறது அந்த ஸ்கிரீன் தான் தெரியுது, ஸ்கிரீன் தெரியறது, இவன் எப்படி எடுத்தான்னு தெரியறதே தவிர அவ அந்த கேரக்டரோட போறது இல்ல. அதே மாதிரி நம்ம இப்ப இவன் தனி மனிதனா இருக்க என்ன பண்ணா, உலகத்துல இருக்கிற பொருளோட ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்டோட எல்லாத்தையும் பாக்குறானே தவிர அதை ஒரு பிரம்மமா பாக்குறது இல்ல. இப்படி பிரம்மமா பாக்குறவன் யாரோ அவன் தான் ஞானி அப்படின்னு சொல்றதை புரிய வைக்கிறதுக்காக ஒரு ஸ்லோகம் சார். இந்த ஸ்லோகமானது கொஞ்சம் கஷ்டமான ஸ்லோகம். பரமார்த்த சுவாமி என்ன சொல்றாரு, இது ஒரு குட்டு ஸ்லோகம் அப்படின்னு. இந்த மகாபாரதம் எழுதும் போது ஒரு கண்டிஷன் போட்டார் வியாசர் விநாயகருக்கு, நீ எழுது வேண்டான்னு சொல்ல, ஆனா நான் சொல்ற ஸ்பீடுக்கு நீ புரிஞ்சுட்டு எழுதுன, நீ எவ்வளவு ஸ்பீடா சொல்றியோ அவ்வளவு ஸ்பீடா நான் எழுதுறேன் அப்படின்னார் விநாயகர். அவர் என்ன சொன்னாரு, இதுதான் இவர் செய்துடுவாருன்னு அவர் செஞ்சா, அவர் இன்டெலெக்சுவலா ஒரு கண்டிஷன் போட்டார், நீ எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு எழுதணும் அப்படின்னு. இவர் சொல்ல சொல்ல புரிஞ்சுட்டு எழுதிட்டா ஒரு மாதிரி திடீர்னு ஒரு குட்டு ஸ்லோகம் போட்டுருவார். குட்டு ஸ்லோகம்னா ரொம்ப கஷ்டமான ஒரு கிருத்தி ஸ்லோகம்னு பேரு. கிருத்தினா ஒரு முடிச்சா கூட 2-3 அர்த்தத்துல இருக்கும். அதை அவர் புரிஞ்சுட்டு எழுதும் போது அப்பான்னு இவர் கொஞ்சம் மூச்சு விட்டுப்பாரு. அப்படி சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் நிறைய மகாபாரதத்துல இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஸ்லோகம் தான் இந்த யானிக்கான். கொஞ்சம் மேலோட்டமா பார்த்தா புரியுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இது சரியா அன்வயமாகாத மாதிரி இருக்கும். அதனால அந்த மாதிரி ஒரு ஸ்லோகத்துல இப்ப மாட்டின்னு இருக்கோம். அந்த ஸ்லோகத்தை பார்ப்போம். யானிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகர்த்தி சம்யமி யஸ்யாம் ஜாக்ரதி பூதானி தானிஷா பஷ்யதோ முனேஹ. யா நிஷா சர்வபூதானாம். நிஷா அப்படின்னா இருட்டு. யா நிஷா எது இருட்டோ, சர்வபூதானாம் எல்லா பூதங்களுக்கும் சாதாரண மக்களுக்கு எது இருட்டோ அந்த நிலையில, சத்தியாம் அந்த ஸ்திதியில, ஜாகர்த்தி சம்யமி சம்யமியா இருக்கக்கூடிய ஞானி முழிச்சுட்டு இருக்கார். எந்த ஒரு நிலையில எல்லா பூதங்களும் தூங்கிட்டு இருக்கோ அப்பொழுது அவர் முழித்துக் கொண்டிருக்கிறார் ஞானியானவர் அந்த நிலையில. எஸ்யாம் ஜாகர்த்தி பூதானி, இந்த பூதங்கள்லாம் எந்த நிலையில முழிச்சுட்டு இருக்கோமோ அந்த நிலையில அந்த முனிவரானவர் எப்படி பாக்குற, தா நிஷா பஷ்யதா முனே. அந்த முனிவரானவர் அதை என்ன பாக்குறாருன்னா, அதை ஒரு இருட்டா பாக்குறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுல 2 கேட்ச் இருக்கு. அந்த 2 பாயிண்ட் நம்ம புரிஞ்சுட்டாலும் இந்த ஸ்லோகத்தை அன்வயம் பண்ணிடலாம். இவர் நிஷா அப்படின்னாக்க நைட் அப்படின்னு வச்சிருக்காரு. அப்படின்னாக்க துவைத்தம். டே அப்படின்னாக்க ஜாகிரத்தின்னாக்க டே, முழிக்கிற நிலையில இருக்கக்கூடிய நிலைக்கு பேர் டே. அந்த டேனாக்க அத்வைத்தம். நம்ம எல்லாம் துவைத்த நிலையில இருக்கும்போது அவர் அத்வைத்தத்தை பாக்குறார். நம்ம அத்வைதமான நிலையில தூக்கத்தில் இருக்கும்போது அவர் துவைத்தத்தை பாக்குறார் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு இடத்துல இங்க இப்ப ஞானினாக்க நம்ம எப்படி இருக்கோமோ அதுதான் ஞானியினுடைய நிலை அப்படின்ற அர்த்தத்துல, ராத்திரில எது முடிச்சிட்டு இருக்கோ அது ஆந்தை. இப்போ அந்த ஆந்தையும் வச்சுட்டு இந்த நைட்டு டே வச்சுட்டு விளையாடுறாரு. இந்த டே அப்படின்னு சொன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், அத்வைதம். நைட்டுன்னு சொன்னா நிஷா அப்படின்னு சொன்னா துவைத்தம். அப்புறம் எது ஞானின்றவர் முடிச்சுட்டு இருக்கவர் எல்லாருக்கும், ராத்திரில முடிச்சுட்டு இருக்கக்கூடிய பிராணி எது ஆந்தை. இப்படி 2த்தையும் வச்சுட்டு இப்ப விளையாடுறாரு. இப்ப பாருங்க, அந்த ராத்திரில என்ன ஆகுது அப்படின்னாக்க, அந்த ஆந்தையானது முடிச்சுட்டு இருக்கு. ராத்திரில முடிச்சுட்டு இருக்கு, நம்ம எல்லாம் தூங்கிட்டு இருக்கோம்.
அதே மாதிரி காத்தால அந்த ஆந்தையானது தூங்கிட்டு இருக்கு. எதிர்க்க போய் கண்ணை இப்படி ஆட்டா கூட அது கண்ணை திறந்து தூங்கிட்டு இருக்கும். அந்த ஆந்தையானது ஒண்ணுமே தெரியாது, பக்கத்துல என்ன நடக்கிறதுன்னு கூட தெரியாது. இப்படி இந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு இந்த ஞானியானவர் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா வேலை முடிச்சுட்டு இருக்காரு. அப்படின்னா அத்வைத்தத்துல முடிச்சுட்டு இருக்காரு. அவர் எல்லாத்தையும் அத்வைத்தமா பார்த்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்பொழுது இந்த ஆந்த மாதிரி இருக்கக்கூடிய அஞ்ஞானிகள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இதை இருட்டா பார்த்துட்டு இருக்காங்க. அவருடைய நிலை இவங்களுக்கு புரியல. அந்த ஒரு நிலை எப்படி வரும், நமக்கு வராது அப்படின்னு இவனா முடிச்சு போயிட்டு துவைத்த நிலையிலேயே அவன் இருக்கிறதுனால அவனுக்கு அந்த ஞானியினுடைய நிலையானது புரிய மாட்டேங்கிறது. நம்மளாம் எதை உண்மைன்னு நினைச்சிட்டு இந்த உலகம் உண்மை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரோ அவர் இதை எப்படி பாக்குறாரு, ஐயோ அவன் இது பின்னாடி போயிட்டு இருக்கானே, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இதெல்லாம் விஷயம் இல்லாத சுகமாச்சே, இது இந்த சுகத்துல போயிட்டு இருக்கானே, அவர் அதை என்ன பண்றாரு, இருட்டா பார்த்துட்டு இருக்காரு. எப்படி ஆந்தையானது ஒரு பக்கம் மூழ்கிட்டு இருக்கு, ஒரு பக்கம் நம்மளாம் தூங்கிட்டு இருக்கும் போது அது மூழ்கிட்டு இருக்கு, அது தூங்கும் பொழுது நம்மளாம் மூழ்கிட்டு இருக்கிற மாதிரி அத்வைத்தத்துல இருக்கக்கூடியவர் நம்மளாம் தூங்குறத அவர் அத்வைத்தமா பாக்குறாரு. நம்மளாம் மூழ்கிட்டு விவகாரம் பண்ணிட்டு இருக்கும் போது அவர் என்ன பண்றாரு, அதை இருட்டா பாக்குறாரு. இப்படி அஜ்ஞானத்துல இருக்கானு. அப்படி அஜ்ஞானத்துக்கும் ஞானத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸை காமிக்கிறதுக்காக இந்த ஸ்லோகத்தை சொன்னாரு. இப்படி இந்த அர்த்தத்தை புரிஞ்சுட்டு இப்ப பார்த்தோம்னா யா நிஷா எது இரவு சர்வபூதானம், அப்பொழுது இவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, துவைத்த நிலையிலேயே உட்கார்ந்து இருக்கும் போது சம்யமி சத்யாம் ஜாகிரதி அவர் போய்கிட்டு இருக்கார். அவர் அத்வைத ஞானத்துல இருந்து கொண்டிருக்கார். எஸ்யாம் ஜாகிரதி பூதானி இந்த துவைத்தத்துல முழிச்சுட்டு இருக்காங்க பாருங்க. இது அந்த மாதிரி முழிச்சுட்டு இருக்கும் பொழுது அவர் என்ன பண்ணிருக்காரு, இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிஷாவா நம்ம அப்படிதான் நினைச்சு அது மூச்சுட்டு இருக்கும்போது நம்ம தூங்குறோம் இல்லையா, அப்படி அவர் என்ன பண்றாரு, இதை இருட்டா பாக்குறாரு. அப்படின்னு என்ன அர்த்தத்துல சொல்றாருன்னாக்க அவர் அத்வைத்தமான பார்வையில தான் உலகத்தை பார்த்துட்டு இருக்காரு. யார் யார் இந்த உலகத்துல ஜெய நைகி எல்லாம் துவைத்தத்தோட இருக்கின்றிருக்காளோ இவர்கள்லாம் அஞ்ஞானிகள். ஞானியானவர்களுடைய நிலையானது இதற்கு வேறானதான ஒரு நிலை அப்படின்றத காமிக்கிறதுக்காக சிதப்பிரக்கினுடைய நிலையானது கொஞ்சம் டிஃபரெண்ட். நமக்கெல்லாம் எது நியாயம் நினைச்சிட்டு இருக்குமோ அவளுக்கு அது இல்லை, அவளுக்கெல்லாம் எது நியாயமா இருக்கோ அது நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. அப்படின்றதுனால அவளுடைய எல்லாமே இந்த லெவலுக்கு மேல அவர்கள்லாம் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றதுக்காக சொன்னாரு. யானிஷா சர்வபூதானாம் சத்யாம் ஜாகத்தி சம்யமி. அந்த சம்யமி அப்படின்னா சம்யமனம், நல்லா இந்திரியங்கள்ல கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த ஞானி அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, சத்யாம் அந்த அவஸ்தையில ஜாகிரதி அவர் முடிச்சிட்டு இருக்காரு. எஸ்யாம் ஜாகிரதி பூதானி எப்படி இந்த ஆந்தைகள்லாம் நம்ம எல்லாம் முடிச்சிட்டு இருக்கோமோ, அது துவைத்த விஷயத்துல போய் முடிச்சிட்டு இருக்கோமோ அப்படி அதை நிஷா பஷ்யதா முனி அந்த முனிவரானவர் அதை இருட்டா பார்த்துட்டு இருக்காரு. இவன் இப்படி போயிட்டு இருக்காரு, அஜ்ஞானத்துல இருக்கானேன்னு பாக்குறாரு. நம்ம இங்க கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்தி இதெல்லாம் இருக்கிறது, ஐயோ இவன் அஜ்ஞானத்துல இருக்கானே அப்படின்னு அவர் பாக்குறாரு. அவருடைய ஞான நிலையானது நமக்கு என்ன, ராத்திரி தூங்கும் பொழுது நமக்கு என்ன தெரிஞ்சுது, மனசு இல்ல புத்தி இல்ல, ஆனா ஒண்ணுமே இல்ல, எல்லாரும் தூங்கிட்டு இருக்கோம் நினைச்சிட்டு இருக்கான். அது உண்மையான ஆத்மா அவனுடைய நிலை இதுன்னு அவர் பார்த்துட்டு இருக்காரு அவரு. ஏன்னா எப்போ புத்தியும் மனசும் எப்போ வந்ததோ உடம்போட சேர்ந்ததோ அப்பதான் விவகாரம் தான் ஏற்படுறது. அப்ப விவகாரத்துக்கெல்லாம் மனசு இல்லைன்னாக்கா இல்லைன்னு நினைக்க. ஆனா அப்பவும் அந்த ஞானியானவர் ஆத்மால பூச்சிட்டு இருக்காரு, அவருக்கு அது தெரியாது அப்படின்ற அர்த்தத்துல இந்த ஸ்லோகத்தை எழுதியிருக்காரு. ரொம்ப அழகான ஸ்லோகம், புரிஞ்சுட்டானா ஒன்னும் பிரச்சனை இல்லை. அஞ்ஞானத்துக்கும் ஞானத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். ஆனா ராத்திரில நம்ம தூங்கும் பொழுது அந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸோட சம்பந்தம் இல்லாம இருக்கும், ஆனாலும் அஞ்ஞானம் ஒண்ணு இருக்கு. ஆனா அவருக்கு அந்த அஞ்ஞானமும் இல்ல. இதுல இருந்து என்ன செய்வது, ஜாகிரத்துல நம்ம போற பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்னன்னா இந்த பாடி மைண்டோட நம்மளுடைய ஐடென்டிபிகேஷன் தான் காரணம். இந்த ஐடென்டிபிகேஷன் இல்லாத ஆத்மாவோட தன்னை யார் கிளைம் பண்ணிக்கிறானோ அவன் தான் ஞானி அப்படின்னு சொல்றதுக்காக யானிஷா சர்வபூதானாம் சத்யாம் ஜாக்ரதி சம்யமி யஸ்யாம் ஜாக்ரதி பூதானி தானிஷா பஷ்யதோ முனே. பூதானின்றத இவர் அவர்னு சொல்லல, இங்க வியாக்கியான கர்த்தாக்கள் தான் அதை அவர் ஆந்த அப்படின்னு சொல்லி இருந்தான். அப்படின்னா ஆந்தனா அஞ்ஞானியோட பண்றாங்க, மூச்சின் இருக்கிறவாளோட ஞானியோட சேர்த்து பார்த்தாங்க. ஆந்தைக்கு எது இருக்கோ அது நமக்கு தூக்கம், நமக்கு எது மூச்சிட்டு இருக்கோமோ அது ஆந்தைக்கு தூக்கம். அதே மாதிரி நமக்கெல்லாம் எது துவைத்தமா இருக்கோ அது ஞானிக்கு நிஷாவா இருக்கு, நமக்கெல்லாம் எது தூக்கமா இருக்கோ அவங்களுக்கு ஞானிக்கு அது சேவா இருக்கு அப்படின்ற அர்த்தத்துல ஞானியும் அஜ்ஞானிக்கும் இருக்கக்கூடிய பேதத்தை சொன்னாரு. ஆபூஜ்யமானம் அஜல பிரதிஷ்டம்
समुद्रमाप प्रविशन्ति यद्वत् तद्वत् कामायं प्रविशन्ति सर्वे स शान्तिमाप्नोति न कामकामी आपूर्यमानम् अचलप्रदिष्टम् समुद्रमाप प्रविशन्ति यद्वत् சமுத்திரமானது எப்படி இருக்குன்னா பூர்ணமா இருக்கு. அதுல இருந்து நீங்க ஒரு டம்ளர் தண்ணியை எடுத்துன்னு வந்ததுனால அது குறைய போறது இல்ல. நீங்க உங்க அதுல இருந்து எடுத்துன்னு போய் ஒரு சொம்பு கிணத்த போட்டதுனால அது ஒண்ணும் ஏறவும் போறது இல்ல. அது பூர்ணமா இருக்கு, சுதந்திரமா இருக்கு, பூரியமா இருக்கு அந்த கடலானது. அது எப்படி இருக்குன்னா அச்சல பிரதிஷ்டம், ஒரு அசைவும் அது கிட்ட கிடையாது. அதுல கங்கை வந்து சேர்ந்தாலும் சரி, கோதாவரி வந்து சேர்ந்தாலும் சரி, எத்தனையோ நதிகள் நர்மதா வந்து சேர்ந்தாலும் சரி, காவேரி வந்து சேர்ந்தாலும் சரி, கூம் வந்து சேர்ந்தாலும் சரி, அதுக்கு ஒண்ணும் சேச்சியே கிடையாது. அது அந்த சமுத்திரம் சமுத்திரமா தான் இருக்கு. எத்தனையோ விதமான ஆபகா பிரவிசந்தி, கங்கை காவேரி கூவம் எல்லாம் அது போல போனா கூட அதனுடைய பூர்ணத்துவமானது எப்போதாவது அதை விட்டு கொடுக்கறதா அப்படின்னு பார்த்தா அச்சலமாக பூர்ணமாக இருக்கிறது. அதே மாதிரிதான் இந்த சித்தப்பிரஜனானவன் எத்தனை அவனுக்கு பிராரப்த வட்டாட்டு என்ன காமங்கள் வந்தாலும் அவன் அதனால அவன் வந்து சலிக்கிறதே இல்லை. அவன் எல்லாம் இதெல்லாம் பிளே ஆஃப் லாட் இதெல்லாம் வரதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சலிக்காம இருந்து கொண்டிருக்கிறான். தப்பது அதே மாதிரி எப்படி இந்த சமுத்திரமானது இருக்கிற ஏன் சமுத்திரமானது கவலைப்படுறதுன்னா அதுக்கு நல்லா தெரியும். அதனுடைய ஆவியில் இருந்துதான் மேல போய் மழையே வருது. அந்த மழை தான் இங்க நதியா வந்து அந்த நதி தான் அவங்ககிட்ட இருந்து வருது. எல்லாம் பிரம்மத்தினுடைய காரியம் தானே. அப்படி எல்லாம் சமுத்திரத்தினுடைய காரியம் தானே. சமுத்திரத்துக்கு எப்படி தெரியுதோ அப்படி ஞானிக்கு எல்லாம் பிரம்மத்தினுடைய காரியம் தானே அப்படின்னு தெரியறதுனால அவர் அச்சலமா இருக்கார், பிரதிஷ்டையா இருக்கார். அவர் ஒரே பிரம்மத்திலேயே உட்கார்ந்துருக்கார். தத்வது காமாக எம் பிரவிசந்தி சர்வே சர்வே காமாக இவர்கிட்ட என்னதான் பிரவேசம் பண்ணா கூட அவர் எதிலையும் சலனம் இல்லாம பூர்ணமா அவர் செக்யூர்டா இருக்காரு. அவருக்கு பூர்ணமா இருக்கார். பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமதாய பூர்ணமேவாவதி. கொஞ்சம் அந்த பூர்ணத்திலே இருந்தால் பூர்ணமேவ அவசிக்கதே. எப்படி அந்த சமுத்திரமானது எப்படி இருக்கோ அதே மாதிரி இவருடைய நிலைய ஞானியனுடைய நிலை இருக்கா. அவருக்கு வந்து எந்த காமனை வந்தாலும் சரி, எந்த அவர்கிட்ட இருக்கிற எந்த பொசிஷன் போனாலும் சரி, அவருக்கு ஒன்றும் சலனமே இருக்கிறது இல்லை. இதெல்லாம் வந்ததுன்னா ஒரு நாள் போகணும், வரும்போது அவருக்கு தெரியும் வர காலத்திலேயே. அது வரதோட இவன் வந்து நம்மளுக்கு இவன் நினைச்சதுனாலதான் அதை நம்ம விட்டு போகும்போது இவன் வருத்தப்படுறான். ஐயோ நம்மளை நம்பி வந்துட்டாரு அப்படின்னு போனான்னா இவன் வருத்தப்படுறதுக்கு காரணம் என்னக்கா அது வரும்போது மமகாரமா அகங்காரமா வந்துட்டு அந்த சமுத்திரத்துக்கு அந்த அகங்காரம் மமகாரம் தெரியாது. ஏன்னா அது நதி வரும்போதே தெரியும். அதுல இருந்து வந்து ஆதியினாலதான் இது போய் மேகமா போய் மேகத்துல இருந்தா வரிச்சிச்சு அந்த வருஷத்துல இருந்தா இந்த நதிகள்லாம் உண்டு. அந்த நதியிலே தான் திருப்பி அங்கேயும் வந்திருக்கு அப்படின்றது எப்படி தெரியறதோ அப்படி எல்லா காமனைகளும் இது பகவானுடைய லீல தான் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால அவர் எப்பொழுதும் சாந்தி மாப்பனோதி. அவர் எப்பொழுதும் சாந்தியான பீஸ் ஆஃப் மைண்ட்ல இருந்து ஒரு நாளும் நழுவுவதே கிடையாது அந்த ஞானியானவர். காமகாமி. ஆனா இந்த காமத்துல ஆசை இருக்கக்கூடிய காமியா இருக்கக்கூடியவர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா அப்படி இல்லை. இவங்களுக்கு அகங்காரமும் மமகாரமும் இருக்கிறதுனால எது வந்துருச்சுன்னா அது தானே வச்சுக்கணும். அந்த பணம் வந்துருச்சுன்னா அது இன்னும் கொஞ்சம் பெருகணும், இன்னும் கொஞ்சம் பெருகணும், நான் வச்சுக்கணும், ரெட்டிப்பா ஆகணும்னு நினைக்கிறோம். ஏதாவது ஒண்ணு இவனுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவா போயிட்டான்னாக்கா ஐயோ போயிட்டு என்னோடது போயிடுது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இவாளுக்கு அந்த எண்ணம் வரல. எல்லாம் வரும் போகும், ஆனா நமக்கு ஒண்ணும் ஆகாதுன்ற அந்த ஒரு கான்பிடன்ஸ் அவனுக்கு இல்ல. இது எமோஷனல் ஸ்ட்ரென்த் இல்ல அப்படின்றது ஆபூர்யமான அப்படின்னாக்க இந்த இன்டெலக்சுவல் நாலேஜ் அகம் பிரம்மாஸ்மி இருந்தா கூட அவனுக்கு இன்னும் இன்டெலக்சுவல் ஸ்ட்ரென்த் இன்னும் வரல. அவனுக்கு சிதப்பரிஜத்துவம் வரல. அது வந்ததே ஆனால் சமுத்திரம் எப்படி ஆபூரியமா எப்படி சுதந்திரமாகவும் பூர்ணமாகவும் இருக்கானோ ஞானியும் அதே மாதிரி செக்யூர்டா இருப்பான். அவன் வந்து இன்செக்யூரிட்டின்னு இருந்ததுன்னா சப்போர்ட் தேவைப்படுறது மனுஷர்களுடைய உதவியெல்லாம் அது. அவன் புள்ளி செக்யூர்டுன்னு தெரிஞ்சு போச்சு. அவன் யாருடைய சப்போர்ட்டும் தேவையில்லை. எது வந்தாலும் எது போனாலும் அவனுக்கு நிலைமையான கவலைக்கு இடமா இல்லை அவனுக்கு அப்படின்றத காமிக்கிறதுக்காக சொன்னார். ஆபூர்யமானம் அஜல பிரதிஷ்டம் சமுத்திரம் ஆப பிரதிசந்தி யத்வது. ஆபூரியமானம்னா பூர்ணமாக இருக்கக்கூடிய அந்த கடலான சமுத்திரம். ஆபகா அப்படின்னாக்க தண்ணி, ஆபகானா நதிகள் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் பிரதிசந்தி அதுகிட்ட எப்படி போய் சேர்றதோ அப்பவும் அச்சல பிரதிஷ்டம். அவர் அதுக்காக ஒன்னும் கவலையப்படுறது எது வந்து சேர்ந்தாலும் அவன் சேரட்டும் அப்படின்னு இருக்கு தத்வத்து. அதே மாதிரிதான் காமா எம் பிரதிசந்தி சர்வே. என்ன காமங்கள் இந்த ஞானிக்கு போனாலும் சரி, வந்தாலும் சரி, போனாலும் சரி, ஆஹா சாந்தி மாப்னோதி. அவர் சாந்தியை தான் அடைந்தவராக இருக்கிறார். அவர் சலனமாய் அடைவதில்லை, பூர்ணமாகவே இருந்து கொண்டிருக்கிறார்.
காமகாம். ஆனால் அப்படி காமகாமியா இருக்கிறவன், இக்னரண்டா இருக்கக்கூடியவன், இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடியவன், அவனால இருக்க முடியறதில்ல காமகாமி. இதுதான் டிஃபரன்ஸ் அந்த ஞானிக்கும். போன தடவை யானிக்கா சர்வபூதான ஒரு டிஃபரன்ஸ் காமிச்சா, இவர இன்னொரு டிஃபரன்ஸ் இந்த ஸ்லோகத்தினால காமிக்கிறார். ஞானிக்கும் அஜானிக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். விஹாய காமான்ய சர்வான் புமான் கரதி நிஸ்பிருஹ நிர்மமோ நிரஹங்காரஹ சாந்தி மதி கச்சதி. இப்ப அப்படி சமப் பண்றாரு. யஹா புமான், எந்த ஒரு மனிதனானவன், சர்வான் காமான் விஹாய, எல்லா காமனைகளையும் விட்டு ஒழிச்சிட்டு, விஹாய நிஸ்பிருஹா, எதோடைய ஸ்பிருஹ அப்படின்னா ஈழ்ச்சிக்காம இருந்து கொண்டு இருக்கானோ அவனுக்கு எந்த லாசம் அவனுக்கு தெரியாது. அதோட அட்டாச்மெண்ட் வச்சுட்டானா அது போச்சுதான் எனக்கு தெரியும். இருக்கிற காலத்திலே எல்லாரோடையும் ஒரு அன்அட்டாச்சா இருந்தான்னாக்க அவனுக்கு போனான்னாக்க தெரியாது. விஹாய நிஸ்பிருஹா நிர்மமஹா நிரஹங்காரஹா, அவனுக்கு இந்த மமத்துவ புத்தியும் கிடையாது, அகங்காரமும் கிடையாது. இந்த மமத்துவ புத்தி அகங்காரம்னா என்ன, எனக்கும் இந்த பாடிக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன் அகங்காரத்தினால வருது. நானே இந்த பாடின்னு நினைக்கின்றேன், நானே இந்த பிராணன்னு நினைக்கின்றேன், நானே இந்த மனசுன்னு நினைக்கின்றேன், நானே இந்த இன்டெலெக்ட் நினைக்கின்றேன், நானே இந்த ஆனந்தமய கோஷம் நினைக்கின்றதுனால இப்ப என்ன நான் என்ன பண்ணேன், ஐ ஆம் லேன் அப்படின்னு, நான் நொண்டி அப்படின்னு அந்த நொண்டித்தனத்தோட நானை சேர்த்துருக்கேன். கால் இல்ல, ஆனா நானை போய் அதுல சேர்க்கிறேன். அதே மாதிரி பிராண தர்மமாக இருக்கக்கூடிய பசி தாகம் இதெல்லாம் வந்து அயம் ஹங்கிரி அப்படி, அந்த அயம் எப்படி சேரும், ஹங்கிரியோட அது பிராணனுக்கு உரியதான தர்மம். அதோட சேர்த்த அகங்காரத்தை கொண்டு போய் அதுல சேர்த்தேன். அயம் லேம்னு சொன்னேன், அயம் ஹங்கிரி, அயம் காஸ்டி அப்படின்னு சொன்னேன். மனசோட சேர்த்துட்டு மனசுக்கு உரியதான அயம் ஹாப்பி அன்ஹாப்பி அப்படின்றதுல ஐஎம் ஹாப்பி ஐஎம் அன்ஹாப்பி அப்படின்னு ஐய கொண்டு போய் அதுல போட்டேன் அத்தியாசத்தினால. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஐஎம் அ டாக்டர், ஐஎம் அ ப்ரொஃபஷனல் இன்டெலெக்டோட ஐ ஸ்லெப்ட் அப்படின்னு அந்த ஆனந்தமய கோஷத்துல இருக்கிறதோட அந்த ஐயா பண்ணிட்டேன். இது எல்லாத்துக்கும் தாண்டினதுதான் அந்த ஐ அப்படின்னு உபனிஷத்தெல்லாம் நம்ம சொல்றது. இந்த ஐ இது எந்த இந்த 5 கூடயும் சேராது, இதெல்லாம் உன்னுடைய அகங்காரம் தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. இந்த ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் போய் நான் நான் நினைக்கின்றதுனால வந்தது, நீ இது எதுலையுமே கிடையாது அப்படின்னு சொல்றது. இந்த மமகாரம் என்னன்னா, இந்த தேகத்தோட அகங்காரத்தினால போனதே தப்பு. இந்த தேகத்துக்கு சம்பந்தமாக இருக்கக்கூடிய என்னுடைய பணம், என்னுடைய வீடு, என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தை, இதெல்லாம் எப்படி மமத்துவ விஷயம். இதெல்லாம் எனது எனது எனதுன்றது. இந்த எனதுன்றது நான் நினைக்கிறதுனாலயே எனக்கு துக்கம் வருது. இதை நானுன்னு பார்த்ததுனால என் கால் போச்சுன்னா எனக்கு துக்கம் வருது. அதெல்லாம் எனதுன்னு நினைக்கிறதுனால அவ யாராவது போனான்னாக்கா எனக்கு துக்கம் வருது. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன, அகங்காரம் மமகாரம் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். இந்த அகங்காரமும் மமகாரமும் இல்லாதவர் யாருன்னா சிதப்பிரஜன். நிரகங்காரா நிர்மமஹா, மமகாரமும் அகங்காரமும் இல்லாமல் இருந்ததே ஆனால் அவருக்கு சகா சாந்தி மதிகச்சது. எப்பொழுதும் அவர் பீஸ் ஆஃப் மைண்ட்ல தான் இருப்பார், எப்பொழுதும் ஒரு சந்தோஷமான பிரசன்னமான ஒரு முகத்தோட தான் இருப்பார் அந்த ஞானியானவர் அப்படின்னு. எப்புமான் சர்வாந்தாமான் விகாய நிஸ்பிருஹா நிர்மமஹா, அதில் ஈசிக்காமவும் நிர்மமமாகவும் நிரங்காரமாகவும் தன் தரத்தில் இருந்து கொண்டு அவர் போய்கொண்டிருக்கிறாரோ அவர் சகா, அப்படிப்பட்ட ஞானி சாந்தி அதிகச்சதி. அவர் தான் உண்மையான சாந்தி, அவர் தான் கிடைக்கிறாரு. ஏதோ பொருள்னால வந்ததுனால நமக்கு வந்து சாந்தி கிடைக்கும்னு நினைக்கிறோம், அதனால வராது. இந்த மமத்துவ அபிமானமும் அகங்காரமும் ஸ்பிருகையும் இந்த 3 இருக்கிற வரைக்கும் நமக்கு சாந்தியானது கிடையவே கிடையாது. நம்ம எதையோ சாந்தின்னு நினைச்சு ஏமாந்து போறோம். உண்மையான சாந்தி வேணும்னா இந்த 3 கிடையாது. ஸ்பிருகம் இதோட ஈச்சிக்க கூடாது. நிர்மமமான ஒரு மமகாரம் இல்லாமலும் அகங்காரம் இல்லாமலும் இருக்கக்கூடியவரா இருந்தாதான் உண்மையான இந்த சாந்தி பகவான். இதுதான் இந்த ஞானியினுடைய நிலை, இதுதான் சிதப்பிரஜனுடைய நிலை. இவ்வளவுதான் நம்ம சொன்னது. ஏஷா பிராமி ஸ்திதி பார்த்த, இதுதான் பிராமி ஸ்திதி, பிரம்மத்துல இருக்கக்கூடிய நிலை, இதுதான் பிரம்ம ஸ்திதி. அப்படின்னா அவருடைய ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எப்பொழுதுமே அந்த பிரம்மத்திலேயே நான் தான் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த நிலை. ஏஷா ஏஷா நீங்க எதுக்கு ஒண்ணு ஸ்திதி, அங்க பெண்பாலா இருக்கிறதால ஏஷா ஏஷா பிராமி ஸ்திதி பார்த்த, இதுதான் அந்த ஞானியினுடைய பிரம்மஸ்திதின்னு இதைதான் சொல்றது. அவர் பிரம்ம நிலையிலேயே இருந்து கொண்டார். ஏனாம் பிராப்யதி முஷ்யதி. இந்த ஏனாம்னா இப்ப என்ன டாபிக்ல நம்ம இருக்கோம், சிதப்பிரஜன் டாபிக்ல இருக்கோம். ஏன்னா இந்த நிலையை, இந்த சிதப்பிரஜனுடைய ஸ்திதியை பிராப்திய அடைந்த பிறகு விமுஷ்யதி, அவனுக்கு ஒரு மோகமும் கிடையாது. மோகம் முக்கியத்தி அவனா மோகத்தை அடைகிறான், விமுக்கியத்தை விசேஷமான மோகத்தை அடைகிறான்.
முன்னாடி இருக்கக்கூடிய. அதனால இவனுக்கு எந்த விதமான மோகமும் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்பிருக கிடையாது, அகங்காரம் கிடையாது, மமகாரம் கிடையாது. இந்த மூணு தான் மோகத்துக்கு காரணம். இந்த மூணு இல்லாத நிலையை அவன் அடைகிறான். எப்போ? சிதப்பிரஜனாக அவன் ஆகும் பொழுது. அது இந்த நிலைமைக்கு பேர் தான் ஏஷா பிராமி ஸ்திதி. பார்த்த ஏனாம் பிராப்திய இந்த நிலையை அடைந்த பிறகு விமுஷ்யதி, அவன் மோகத்தை அடைவதில்லை. அது மாத்திரம் இல்ல, இந்த நிலையிலேயே இருந்தா கூட அஜ்ஞானியா இருந்தான்னாக்க திருப்பி கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா கீழே வந்துருவான். அதனால எப்பொழுதும் ஜாகிரதையா இருக்கணும்ன்றதுக்காக தான் அவன் ஞானியாக இருந்தா கூட ரொம்ப ஜாகிரதையா சினிமா போகாம இத உலக விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்றதுன்னு. ஏன்னா ஒருவேளை இதனால போயிட்டு திரும்பி இறங்கிடக்கூடாதுன்றதுனாலதான் அவன் அந்த நிலையிலேயே இருந்துருக்காரு. இப்படிப்பட்ட ஸ்தித்வா அத்தியாம், இப்படிப்பட்ட நிலையிலேயே ஸ்தித்வா இருந்து கொண்டிருக்கிறவருக்கு அந்த காலே அப்படி தன்னுடைய கடைசி காலத்திலையும் சதுர்த்த அவஸ்தா, பால்யாவஸ்தா, கௌமாராவஸ்தா, யவன அவஸ்தா, வார்த்தக்கிய அவஸ்தா அப்படின்னு ஒண்ணு இல்ல, பிரம்மச்சரியம், கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், சன்னியாச அவஸ்தை, இந்த 4வது அவஸ்தையில இந்த மூச்சுவாக இருக்கக்கூடிய மோட்சத்துக்காக ஆசைப்பட்டு கொண்டுதான் இவ்வளவு எல்லாம் பண்ணிட்டு சிதப்பறிக்கலாம் ஆனான். அப்படிப்பட்ட அந்த காலத்திலையும் அவன் பிரம்ம நிர்வாணம் மிச்சது. அந்த பிரம்மமான நிர்வாணம் அப்படின்னாக்க நிர்வൃத்தி, பிரம்ம ஆனந்தம், மோட்சம். இந்த மோட்ச ஆனந்தத்தை பிரம்ம நிர்வாணம் ரிச்சதி கச்சதி, இந்த பிரம்ம ஆனந்தத்தை அடைகிறான். அதாவது இங்கேயே அவன் சிதப்பிரஜனா இருக்கும்போது ஜீவன் முக்தனா இருந்தான். அதுக்கப்புறம் இதுலயே அவன் தன்னுடைய பிராரப்த வசாத் இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் வித்வா அத்தியாம் இந்த நிலையிலேயே இருந்து கொண்டு அந்த காலத்தை அவனுடைய மரண காலத்துல அவன் பிரம்ம நிர்வாணம் விச்சதி அப்படின்னா. நிர்வாணம் அப்படின்ற வார்த்தை புத்திஸ்டனுடைய டேர்ம். ஆக்சுவலா நிர்வாணம் அப்படின்றது அது நம்மளுடைய டேர்ம் தான் நமக்கும் தெரியுது. ஏன்னா கௌடபாதர் அந்த நிர்வாணம்ன்ற வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணாரு. வானம் அப்படின்னாக்கா பானம். பானம் அப்படின்னா பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸுக்கு பேர் பானம். இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸோட சேராத ஒரு நிலைக்கு பேரு நிர்வாணம். அதுதான் நிர்வாணம், அதுதான் முக்தியினுடைய நிலை, அதுதான் பிரம்மத்தினுடைய. அதனாலதான் பிரம்ம நிர்வாணம் ரிச்சதி அடைகிறான், விதேக புத்தியும் அடைகிறான். இந்த பிராரப்த கர்மா போன பிறகு அவன் பிரம்மானந்தத்திலேயே இருந்து கொண்டிருக்கான், அந்த சாந்தியிலேயே இருந்து கொண்டிருக்கான், அவன் விதேக முக்தியையும் அடைகிறான் அப்படின்னு சொல்லி இது ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்து. இந்த ஸ்ரீமத் பகவத்கீதா ஏற்கனவே போன தடவை பார்த்தா, இருந்தாலும் ஒரு தடவை சொல்லிடுறேன். ஸ்ரீன்றது பகவான் சொன்னாலே ஸ்ரீ ஐஸ்வர்யம், ஞானம், வைராக்கியம் எல்லாம் இருக்கக்கூடிய 6 குவாலிட்டி எது இருக்கோ அதுவே ஸ்ரீ வந்துட்டு. இன்னொரு தடவையே நீங்க ஸ்ரீ போடுறீங்க அப்படின்னு சொன்னாக்க 2 அர்த்தம். பகவானை சொல்லும் பொழுது வழக்கம் ஒண்ணு இருக்கு, ஸ்ரீ பகவான் சொல்ற வழக்கம். அதனால ஸ்ரீ பகவானுடைய அவருடைய வாயிலிருந்து வந்து கீதை, அதனால ஸ்ரீ மத் பகவத்கீதா அப்படின்னு. இன்னொரு அர்த்தம், பகவானுக்கு ஸ்ரீ இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும், ஆனா தெரியாத விஷயம் அவர் வாயிலேருந்து வந்த இந்த கீதை இருக்குல்ல, இது சகல ஐஸ்வர்யங்களோட பொறுத்து இருக்கு. அதனால ஸ்ரீமத் பகவத்கீதா. இதை கேட்டாலே புண்ணியம், இதை கேட்டாலே ஐஸ்வர்யங்கள் வரும். இது கேட்டதுனாலேயே எல்லா புண்ணியங்களும் வருகின்ற காரணத்தினால ஸ்ரீமத் பகவத்கீதாசு அப்படின்னா. இந்த கீதையானது என்னன்னா, உபனிஷத்துல என்ன தத்துவம், உபனிஷத்துனா என்ன அர்த்தம், நம்மளுடைய கதியை சொல்லணும், நம்மளுடைய சிக்கலை தீக்கணும் அப்படின்னு. சத்ரு அப்படின்ற ஒரு தாத்துக்கு 3 காரணம்: கதி, விஸ்தரணம், அவசாதம். முடிவான சொல்லக்கூடிய விஷயத்தை சொல்வது எதுவோ அது உபனிஷத்து. இந்த கீதையும் மோட்சத்தை பத்தி சொல்றதுனால முடிவான நிலையை சொல்றது. சம்சாரம்ன்ற சிக்கல் இருந்து விசரணம்னாக்கா அந்த சிக்கல் இருந்து வெளியில வருது. இதுவும் சம்சாரம், அகங்காரம், மமகாரத்தினாலதான் இந்த அட்டாச்மெண்ட் இந்த வேர்ல்டு வந்ததுனால இந்த சிக்கலை தீக்கிறது. இந்த கீதையிலயும் அந்த விஷயங்கள் தான் பேச. நிர்மமோ நிரகங்காரா பிரசாந்தி மதிகச்சதி அப்படின்னு சொல்றதுனால விசரணமும் சொல்றது, கதியும் சொல்றது. அவசாதம்னாக்கா கடைசி எந்த நம்ம தெரிய வேண்டியது எல்லா படிப்புக்கும் மேலான கடைசியே எதை தெரிஞ்சுட்டா ஒரு மனுஷனுக்கு வேணுமோ அதை சொல்றதுனால கதி. இந்த 3 உபனிஷத் சப்தத்துல இருக்கிறது எல்லாமே இந்த கீதையிலேயே இருக்கிறதுனால இந்த கீதையும் உபனிஷத் தான். அதனால இது பிரம்ம வித்யா. உபனிஷத்து பிரம்ம வித்யாயம். இது யோக சாஸ்திரம். யோக சாஸ்திரம்னா இங்கேயே என்ன சொல்றது, கர்மயோகம், ஞான யோகம், ஜப யோகம், தியான யோகம் எல்லா யோகத்தையும் இங்க சொல்லக்கூடியதான சாஸ்திரமாக இருந்து நம்மளை படிப்படியா ஞானி ஆக்கிறதுக்கு ட்ரை பண்றதுனால இது ஒரு சாசனம். இது பண்ணி கொடுக்கறதுனால இது யோக சாஸ்திரம். இந்த யோக சாஸ்திரத்துல கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் அர்ஜுனன் கேள்வி கேட்ட கிருஷ்ணன் பதில் சொல்றார். அவர் கேட்டதன் மூலமா நம்மளுக்கு எல்லாம் பெனிஃபிட் இருக்கு. ஆகையினால இந்த கிருஷ்ணார்ஜுன சம்பாத ரூபமாக அமைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த 2ஆம் அத்தியாயத்துக்கு சாங்கிய யோகம் அப்படின்னு பேரு. சாங்கியம்னா என்ன, ஞானம், ஞான யோகம். இதுல பாத்தீங்கன்னா ஞான யோகம் நடுவுலதான் ரொம்ப சொன்னாரு. முதல்ல கதையெல்லாம் வந்தது.
ஆனா என்னன்னா பிரதானமா ஞானத்தை சொல்றதுனால இதுக்கு சாங்கிய யோகம்னு பேரு. சாங்கிய யோகம் நாம த்விதீயோத்தியாயா, இரண்டாவது அத்தியாயம் அப்படின்னு ஆச்சு.